ரத்த அழுத்தம் எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா ஹெரிடிட்டியாக இருக்கலாம், ஒபிசிட்டி இருக்கலாம், இல்லை மற்ற டிசீஸோட சிம்டம்ஸாக கூட ரத்த அழுத்தம் இருக்கலாம். ஒர்க் பண்ணுற இடத்துல ஏதாவது டென்ஷன்னா நம்ம சடனாக ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் போது உங்களோட பிளட் ப்ரெஷர் லெவல் அதிகமாகும். ஹார்ட் டிசீஸ் மட்டும் இல்லாமல் கிட்னி ப்ராப்ளம், பிரெயின் உங்களுக்கு ஸ்ட்ரோக் வர்றது, இந்த மாதிரி ப்ராப்ளமும் ரிஸ்கி ஃபேக்டர்ஸ், அதாவது ஹைப்பர் டென்ஷன் மற்ற ரிஸ்கி ஃபேக்டர்ஸோட சிம்டம்ஸாக இருக்கும். மேலே தூக்கிட்டு உங்களோட கைகளோட சப்போர்ட்டோட இடுப்பை கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக தூக்கலாம். இந்த ஆசனத்தை நீங்கள் வீட்டில் டெய்லியுமே ரெகுலராக பண்ணணும். இதோடு சேர்த்து சாந்தி ஆசனம் சொன்னோம், அதையுமே பண்ணி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷரோட லெவல் நார்மலாக இருக்கும். ஹெல்த் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் பிருந்தா, டயட்டீஷியன் அண்ட் யோகா ட்ரைனர். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷன், ரத்த அழுத்தம் பற்றி பார்க்க போகிறோம். ரத்த அழுத்தம் எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா ஹெரிடிட்டியாக இருக்கலாம், ஒபிசிட்டி இருக்கலாம், இல்லை மற்ற டிசீஸோட சிம்டம்ஸாக கூட ரத்த அழுத்தம் இருக்கலாம். ஸோ ரத்த அழுத்தம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு எப்படி டவுட் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரத்த அழுத்தம் வர்றது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ரொம்ப பெருசாக எந்த சிம்டம்ஸும் இருக்காது. ஆனால் கொஞ்சம் போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலைவலிக்கும். ஸோ நம்ம தலைவலின்னு நினச்சிட்டு தலைவலிக்கான மாத்திரை போட்டுகிட்டே இருக்கும்போது அது ரெக்கவரே ஆகாது. ஸோ மாட்ரேட் தலைவலியாக இருக்கலாம், அதாவது லேசான தலைவலியாக இருக்கலாம், இல்லை தலைவலி உங்களுக்கு அதிகமாக இருக்கலாம். ஸோ லைட்டாக ஒரு கிடினஸ் இருக்கலாம், ஒரு தலை சுற்றல் லேசான தலை சுற்றல் இருக்கும். இல்லைனா உங்களுக்கு ஹை பிபி கொஞ்சம் அதிகமாக என்ன ஆகும்னாக்கா மூச்சு திணறல் இருக்கலாம் லைட்டாக. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னாக்கா உடனே நீங்கள் டாக்டரை பார்த்து உங்களோட பிபி லெவலில் நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ பிபி லெவல் ஒன்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னாக்கா அது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹெரிடிட்டி சொன்னோம், அடுத்தது ஒபிசிட்டியும் ஒரு ரீசனாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு வெயிட் ஏற ஏற பாடியில் ஃபேட் ரொம்ப டெபாசிட் அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு ஹார்ட் ரிஸ்க்கு, நம்ம ஹார்ட்டோட பிளட் சர்க்குலேஷன் கரெக்டாக இருக்காது, அதனாலையும் இந்த பிபி வரும். ஸோ அதை நம்ம கரெக்ட் பண்ணணும். அடுத்த ரீசன் பார்த்தீங்கன்னாக்கா ஓவர் ஈட்டிங். ஃபுட்டு டயட்டில் நம்ம கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணுறதுல நிறைய ஃபேட்டி ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் ஆயிலி ஃபுட்டு, அதுக்கப்புறம் நிறைய ஜங்க்டு ஃபுட் நிறைய சாப்பிடும்போது உங்களுக்கு இந்த ஹைப்பர் டென்ஷன் லெவல் அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸும் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். ஸோ டெம்பரவரி பிளட் ப்ரெஷர் அதிகமாகிறதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் ஸ்ட்ரெஸ்ஸு. இன்றைக்கி ஃபேமிலி இஷ்யூஸ், இல்லை ஒர்க் பண்ணுற இடத்துல ஏதாவது டென்ஷன்னா நம்ம சடனாக ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் போது உங்களோட பிளட் ப்ரெஷர் லெவல் அதிகமாகும். இது ஹார்ட்டுக்கு ரொம்ப பாதிப்பை கொடுக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம ஹெரிடிட்டி லெவல் பார்க்கலாம். ஸோ நம்மளோட சிப்ளிங்ஸ்க்கோ இல்லை நம்ம பேரண்ட்ஸ்க்கோ யாருக்காவது ப்ரெஷர் இருந்தால் தான் நம்மளுக்கும் வரும். ஸோ நம்மளுக்கு இந்த ஹெரிடிட்டி வைஸ் வரும்னு தெரிஞ்சாலே, நம்மளோட சிப்ளிங்ஸோ பேரண்ட்ஸோ இல்லை நம்மளோட யாராவது ப்ரெஷர் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சாலே நீங்கள் உங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் கொண்டு வரணும். ஃபுட்டு, ஸ்லீப்பிங், டென்ஷன் எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா தான் ஸோ ஃபர்தராக நம்மளுக்கும் பிளட் ப்ரெஷர் சீக்கிரம் வராமல் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒபிசிட்டி. ஸோ ஒபிசிட்டி பார்த்திங்கனாக்கா நம்ம சேச்சுரேட்டட் ஃபேட், அன்சாச்சுரேட்டட் ஃபேட் இருக்குது. ஸோ நம்ம அதில் கொழுப்பு சத்து நம்மளுக்கு தேவையான அளவு கொஞ்சம் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இதெல்லாம் நம்ம பாடிக்கு ஒரு லிமிட்டில் இருக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா எல்லா டைப்பு ஃபேட்ஸ் லெவல் அதிகமாக எடுத்துக்கிறோம். எண்ணெயில் பொரிச்ச ஃபுட்டு, அதுக்கப்புறமேட்டு அந்த ரெட் மீட்டுன்னு சொல்லுவோம், அதிலலாம் ஃபேட் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நம்ம அதிகமாக ஆஃபானாக எடுத்துகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பிளட்டில் இருக்கிற ப்ரெஷரோட லெவல் ரொம்ப அதிகமாகும், ரத்த அழுத்தத்தோட அளவு அதிகமாகும். இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும் உங்களுக்கு. இதே இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், இப்போ மீன் சாப்பிட்றீங்க அப்படின்னாக்கா பெரிய மீனாக சாப்பிடாம சின்ன சின்ன சைஸில் இருக்க மீன் சாப்பிடும்போது அதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கும். அது நம்மளோட ஹார்ட்டுக்கு பாடிக்கெலாம் ரொம்ப நல்லது. அப்போ சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த பிளட் ப்ரெஷர் லெவல் ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஃபுட் ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், அதுமாதிரி நீர் காய்கறிகள் பார்த்திங்கன்னா சவ், அதுக்கப்புறம் சொரக்காய், முள்ளங்கி, இந்த மாதிரி ஃபுட்டை உங்கள் டயட்டில் நிறைய இன்க்ளூட் பண்ணிக்கணும். இதுவுமே உங்களோட பிளட் ப்ரெஷர் லெவலை ரொம்பவே கம்மியாக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா சால்ட் லெவல். நம்ம பாடியில் சால்ட்னா சோடியம் லெவல் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும்போதும் ப்ரெஷரோட லெவல் ரொம்ப அதிகமாகும். ஸோ அதை கம்மி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னாக்கா ஃபஸ்ட்டு நம்ம சால்ட்டை நம்ம சாப்பிட்ற அளவுலேருந்து பாதி அளவு, எந்த அளவுக்கு சாப்பிடுவோமோ அதுலேருந்து பாதி அளவை கம்மி பண்ணணும். அதோடு நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம சாப்பிட்ற பிக்கிள்ஸு, ஊறுகாய், அதுக்கப்புறம் அந்த பிஸ்கெட்ஸு, இந்த சால்ட் பிஸ்கெட்ஸ் இதெல்லாம் நிறைய எடுத்துப்போம் நம்ம. ஸோ அந்த அளவு நம்ம கம்மி பண்ணிக்கணும். ஸோ அப்போ உங்களோட ப்ரெஷர் லெவல் கரெக்டாக இருக்கும். ஸோ எப்போவுமே ப்ரெஷர் உங்களோட மாட்ரேட் லெவல்லே வச்சுருக்கணும். அதுக்கு உங்களோட ஃபுட்டு மட்டும் இல்லாமல் டெய்லியும் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஸ்லீப்பு, ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப முக்கியம்.
ஹார்ட் டிசீஸ் மட்டும் இல்லாமல் கிட்னி ப்ராப்ளம், பிரெயின் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரோக் வர்றது, இந்த மாதிரி ப்ராப்ளமும் ரிஸ்கி ஃபேக்டர்ஸ், அதாவது ஹைப்பர் டென்ஷன் வந்து மற்ற ரிஸ்கி ஃபேக்டர்ஸோட சிம்டம்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பெரிய நோய்கள் வராமல் நம்ம தடுக்கணும் அப்படின்னாக்கா, நம்ம ஹைப்பர் டென்ஷன் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், அதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கான வழிமுறைகளை நம்ம கண்டிப்பாக கடைப்பிடிச்சி தான் ஆகணும். ஏன்னா நம்ம இது மற்ற நோய்களோட சிம்டம்ஸாக இருக்கும்போது ரொம்ப பெரிய நோய்கள் கண்டிப்பாக பாதிக்கும். அதுலேருந்து நம்ம காப்பாற்றிக்கலாம். மார்னிங் வந்து ஒரு நல்ல டீடாக்சிஃபை ஜூஸ், அதாவது ஏதாவது ஒரு ஃப்ரூட் ஜூஸோ இல்லைனாக்கா ஒரு வெஜிடபிள் சூப் இல்லை வெஜிடபிள் ஜூஸ் அதுலேருந்து ஆரம்பிச்சிங்கனாலே அப்படின்னாக்கா உங்களோட ப்ரெஷர் லெவல் நல்லாவே கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் ஆல்கஹால், ஸ்மோக்கிங் அந்த லெவல் வந்து இன்றைக்கி எல்லாருக்கிட்டையுமே நிறைய இருக்குது. மெயினாக வந்து ஜென்ஸ் வந்து நிறைய அதுக்கு அடிக்ட் ஆகிருக்காங்க. ஸோ இந்த பழக்கம் இருக்கும்போது ப்ரெஷர் லெவல் கண்டிப்பாக அதிகமாகும். பிளட்டில் வந்து நிறைய கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகும் போது உங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர் நிறையா இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஸ்மோக்கிங்கோ இல்லைனா ஆல்கஹால் ட்ரிங்க்ஸ் பழக்கம் இருந்ததுன்னா, ப்ரெஷர் இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். இதுலேருந்து இப்போ வந்து ஃபுட்டு பார்த்தோம். அதே மாதிரி ஒபிசிட்டி இருந்தாலுமே ஃபேட் லெவல் அதிகமாகி அதனால ரிஸ்க் ஃபேக்டர் ரொம்ப அதிகம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலாம், ஸ்டெப்ஸ் பண்ணலான்றது, உங்கள் வெயிட் லாஸ் பண்ணி உங்களோட கரெக்ட் வெயிட், ஐடியல் வெயிட் கொண்டு வரதுக்கு என்னென்ன பண்ணலாம், ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், ஃபுட் இருக்கலாம், அதுவும் கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கனாலும் ப்ரெஷர் உங்களுக்கு கம்மியாகும். அடுத்தது ஸ்ட்ரெஸ் பார்த்தோம். நீங்கள் ஆஃபீஸ் வேலை செய்கிற இடத்துலையோ இல்லை வீட்லேயோ பிரச்சனை அடிக்கடி வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படின்ற டெக்னிக் வந்து கண்டிப்பாக நீங்கள் கற்றுருக்கணும். ஸோ அதுலேருந்து ஈஸியாக வெளியே, அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வந்து நீங்கள் நார்மல் லைஃப் லீட் பண்ணணும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் கேரி ஓவர் பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலுமே உங்கள் ப்ரெஷர் லெவல் வந்து திடீர்னு ஹை ஆகும்போது திடீர்னு வந்து உங்களுக்கு பிரெயினில் ஸ்ட்ரோக் அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வர்றதுக்கான ரீசன் இது ஒன்றா இருக்கும். அதனால் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ப்ரெஷர் இருக்கவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்கணுமே தவிர அது வந்து நெகட்டிவ் தாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. திருப்பி அதை பற்றி யோசிக்கவே கூடாது. இது வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஸ்லீப்பு. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ஸ்லீப்பு. ஸோ உங்களுக்கு கரெக்டாக 8 ஹவர்ஸ் ஸ்லீப்பு கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அந்த தூக்கம் கரெக்டாக இருந்தால் தான் பிளட்டில், நம்ம பாடியில் பிளட் சர்க்குலேஷன் கரெக்டாக இருக்கும். உங்களோட ஹைப்பர் டென்ஷன் லெவலும் ரொம்ப கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பிபி வரதுக்கு என்னென்ன ரீசன், என்னென்ன சிம்டம்ஸ், அதுக்கு என்னென்ன ஃபுட் எடுத்துக்கலாம் எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போ அதுக்கான ஆசனங்களை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ பிபிக்கு ரொம்ப பெஸ்ட்டு ஆசனங்கள். இந்த ஆசனங்கள்லாம் வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம பிபியை கரெக்ட் லெவலில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம அதுக்கான ஆசனங்களை பார்க்கலாம். இப்போ நம்ம பிளட் ப்ரெஷருக்கு நல்ல சிறந்த ஆசனம் பார்க்க போகிறோம். எல்லாராலையும் செய்யக்கூடிய ரொம்ப ஈஸியான ஒரு ஆசனம். இது என்ன ஆசனம் பார்த்தீங்கன்னா சாந்தி ஆசனம். இது சவாசனம்னு சொல்லுவாங்க. சாந்தி ஆசனம் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஹை பிளட் ப்ரெஷர்லேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு நல்ல ஆசனமாக இருக்கும். இதுக்கு நீங்கள் தரை விரிப்பில் நார்மலாக படுத்த பொசிஷனில் வச்சுட்டு உங்கள் இரு கைகளையும் 2 கால்களையும் தளர்வான நிலையில் வச்சுக்கணும். உங்களோட மைண்டில் வெறும் பாசிட்டிவ் திங்கிங் மட்டும்தான் இருக்கணும். உங்கள் ஹெட்லேருந்து டோஸ் வரைக்கும் பாசிட்டிவ் திங்கிங் மட்டும் வச்சுட்டே இருந்தீங்கனாலே நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. நல்லா ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும் இந்த ஆசனம். பிளட் ப்ரெஷருக்கு சிறந்த ஆசனம் பார்த்தீங்கன்னா விபரீத கரணி. விபரீத கரணிக்கு நீங்கள் தரைவிரிப்பில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக படுத்துக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் 2 கால்களையும் ஸ்ட்ரைட்டாக மேலே தூக்கணும். மேலே தூக்கிட்டு உங்களோட கைகளோட சப்போர்ட்டோட இடுப்பை கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக தூக்கலாம். நம்ம தூக்குனீங்கன்னா உங்களுடைய காலில் இருக்கிற பிளட்டு வந்து கீழே நல்லா ஃப்ளோ ஆகும். ஃப்ளோ ஆகும்போது உங்களோட ஹார்ட்டுக்கு நல்லா பிளட் சப்ளை கிடைக்கும். இந்த ஆசனத்தை நீங்கள் வீட்டில் டெய்லியுமே ரெகுலராக பண்ணணும். இதோடு சேர்த்து சாந்தி ஆசனம் சொன்னோம், அதையுமே வந்து பண்ணி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷரோட லெவல் நார்மலாக இருக்கும். ஹை பிபிக்கு நம்ம இந்த மூச்சு பயிற்சி பண்ணால் கரெக்டாகும், சரியாகும்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் ரொம்ப ஹை பிபியாக இருக்கும்போது நீங்கள் இந்த மூச்சு பயிற்சியை அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் நல்லது. கொஞ்சம் நார்மலைஸ்க்கு பிபி வந்ததுக்கப்புறமா இந்த மூச்சு பயிற்சி நீங்கள் பண்ணலாம். இப்போது எனக்கு பிபியை பற்றி பார்த்தோம். ஸோ அதுக்கு என்னென்ன ஃபுட்டு, அதுலேருந்து எப்படி வரலாம் அப்படின்றத பார்த்தோம். இதே மாதிரி அடுத்த ஒரு பிரச்சனையை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க.